ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படிங்க இருக்கீங்க? ரொம்பவே நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். மாறுபட்ட வாழ்க்கை ஓட்டம். ஒரு வீட்ல பொறந்த அண்ணன் தங்கச்சிக்கோ, அக்கா தங்கைக்கோ, இல்ல அண்ணன் தம்பிக்கோ ஒரே மாதிரி வாழ்க்கை அமையறதில்ல. ஏன் ஒரே மாதிரி குணம் கூட இல்ல. அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில நமக்கு அப்படிங்கிறது வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பரீட்சைய வச்சுக்கிட்டே இருக்கு. ஸ்கூல்னாவே பயங்க பரீட்சைனா. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல இந்த வாழ்க்கை பாடத்துல ரொம்ப பயந்து பயந்து வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இப்படி ஒவ்வொரு நாளையும் நான் எப்படிதான் பாஸ் பண்ண போறேனோ! சில சமயம் பெரிய இடியெல்லாம் தலையில விழுது. சில பேர்லாம் முதுகுல குத்தி எடுக்குறாங்க. ரத்த கலரியே என்னோட வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படின்லாம் மாறுபட்ட எண்ணத்துக்கும், மாறுபட்ட வாழ்க்கை ஓட்டத்துக்கும் பலியாகிக்கிட்டு, கடவுள் மேல ஏதோ ஒரு நம்பிக்கைய வச்சுக்கிட்டு, வாழ்க்கையை ஒரு நாள் நான் சரியா வாழ்ந்துருவேன். ஒரு நாள் என்னோட வாழ்க்கையும் நல்லபடியா மாறும்னு நம்பிக்கையோட இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு, ஒவ்வொரு நிமிஷமும் ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துருமோ! போதும் என்னால முடியல அப்டின்லாம் கதர்றோம். சில சமயம் நெனைப்போம். ச்சே! அன்னைக்கு மட்டும் இதுதான் நடக்கும்னு நமக்கு தெரிஞ்சிருந்தா, நம்ம அத சரி செஞ்சிருக்கலாமோ! நம்ம அங்க போகாம இருந்திருக்கலாமோ! கம்முனு இப்டி பண்ணியிருக்கலாம். அப்டிலாம் யோசிப்போம் இல்லையா? அதற்கு ஒரு சாவிய எடுத்துட்டு வந்த மாரி தாங்க. இந்த வீடியோ பதிவு இருக்க போகுது. அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் 12 ராசிகளுக்கும் எப்படிங்க இருக்க போகுது? ஒவ்வொரு ராசிக்கும் சாதகமா இருக்கலாம். ஒவ்வொரு ராசிக்கு பாதகமா இருக்கலாம். சாதகமா இருக்கக்கூடிய ராசிகள் பயன்படுத்திக்கிட்டு இன்னும் சிறப்பான வாழ்க்கைய அமைச்சுக்கோங்க. பாதகமா இருக்கக்கூடிய அன்பர்களா இருந்தீங்க அப்படின்னாக்கா, அதற்கான பரிகாரத்தையும் சொல்றேன். அதனால ஒரு சில விஷயங்கள்ல இருந்து உங்கள தற்காத்துக்க முடியுங்க. எல்லா வகைகளும் நமக்கு நல்லது தான் நடக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவ தொடங்குறேங்க. 12 ராசி. காலபுருஷ தத்துவத்துல 12 ராசி அப்படியே வலம் வந்துகிட்டு இருக்கு. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ராசி. ஒவ்வொரு ராசிக்கு அதிபதி, அவங்களுடைய அமைப்பு, மற்ற கிரகங்களுடைய அமைப்பு, 9 நவகிரகங்களும் நமக்கு ஒவ்வொரு அமைப்புல உக்காந்துக்கிட்டு, ஓரளவுக்கு நல்லதும், முடிஞ்ச அளவுக்கு நம்மள வச்சும் செஞ்சுகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாவது, "எப்பா சாமிகளா, எப்ப என்ன பண்ண போறீங்க? கொஞ்சம் சொன்னீங்கன்னா, கொஞ்சம் தெம்பா இருந்துப்பேன்." அப்படின்லாம் நம்ம கேட்கக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு நாளும் நமக்கு அமைஞ்சுகிட்டு இருக்கு இல்லையா? அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மாற்று மருந்தா இந்த வீடியோ பதிவு நிச்சயமா இருக்குங்க. கஷ்டம் வருதா, அந்த கஷ்டத்த தீர்க்கிறதுக்கான வழி தெரிஞ்சுட்டு கஷ்டத்த நம்ம பெருசா வந்துட்டு நினைக்கவே மாட்டோம். ஆனா, அந்த வலி அப்படிங்கிறத தான் நமக்கு காட்டுறதில்ல கடவுள். கஷ்டத்த மட்டும் குடுத்துட்டு வேடிக்கை பார்க்கிறது. எப்படின்னா, இந்த ஒரு படம் கூட வந்துச்சு பார்த்தீங்களா? நவீன சரஸ்வதியோ ஏதோ சம்திங் எனக்கு படம் பேர் கரெக்ட்டா தெரியல. நம்ம எப்படி இப்போ வந்து ஒரு சிசிடிவி கேமரா போட்டு உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்கோமோ, அந்த மாதிரி தெய்வங்கள்லாம் வந்து பார்க்குற மாதிரி ஒரு பட அமைப்பு எடுத்திருப்பாங்க. ஒருவேளை நமக்கே அப்படிதான் தோணும். இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம், கடவுள் ஒருவேளை அப்படிதான் உட்காந்துட்டு பார்த்துட்டு இருப்பாரோ? சாமி கொஞ்சமாவது கருணை காட்டு. இன்னைக்கு ஒரு நாளைக்கு லீவ் விடு. அப்படிலாம் கூட நான் சில சமயம் கூட யோசிச்சிருக்கேன். அப்படிதான் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும் இல்லையா? எது எப்படியோங்க. நிச்சயமா நம்மளால கடவுளுடைய அனுகிரகத்தினால ஒவ்வொரு நாளையும் சரி பண்ண முடியுங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோ பதிவு தொடங்குறேன். காலபுருஷ தத்துவத்துடைய முதல் ராசி. செவ்வாய் பகவானை ராசி அதிபதியா கொண்ட மேஷ ராசிக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாள் இப்படிதாங்க இருக்க போகுது. மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம். இந்த 3 நட்சத்திரங்கள் அடங்கினதுதான். இந்த மேஷ ராசிக்கு கிரக நிலையோட அமைப்பு எப்படி இருக்கு? எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க? இதை பொறுத்துதாங்க அடுத்து வரக்கூடிய 7 நாட்களுடைய பலன்கள். கிரக நிலைன்னு பார்த்தோம்னாக்க, தன, வாக்கு, குடும்பஸ்தானத்துல குரு பகவானும், செவ்வாய் பகவானும் கூட்டணியில இருக்காங்க. குரு பகவான் சுபகிரகம். செவ்வாய் பகவான் பூமிக்காரகன். அடுத்ததா சுகஸ்தானத்துல சூரிய பகவானும், அதாவது நவகிரகங்களின் முதல்வன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானும், புத்திக்கு அதிபதியா இருக்கக்கூடிய புதன் பகவான் என்ன நிலையில இருக்காரு அப்படின்னா, வக்ரகதியில இருக்காரு. இவருடன் சேர்த்து சுக்கிர பகவானும் இருக்காரு. ஆக சுகஸ்தானத்துல சூரிய பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான் இவங்க 3 பேரும் கூட்டணியில அமர்ந்திருக்காங்க. இவர்களைத் தொடர்ந்து ரண, ருண, ரோகஸ்தானத்துல பாப கிரகங்கள்னு சொல்லக்கூடிய, அதாவது நிழல் கிரகம்னு நாங்க சொல்லுவோம். அதுல ஒருவராக இருக்கக்கூடிய கேது பகவான் அமர்ந்திருக்காரு. இவரை தொடர்ந்து லாபஸ்தானத்துல சந்திர பகவானும், தொழில்காரகன், கர்மகாரகன், ஆயுள்காரகன்னு சொல்லக்கூடிய சனி பகவான் வக்ரகதியிலும் கூட்டணியில அமர்ந்திருக்காங்க. அடுத்ததான் அயன சயன போகஸ்தானத்துல ராகு பகவானும் அமர்ந்திருக்காங்க. இந்த கிரகங்களோட அமைப்பை பொறுத்து மேஷ ராசியோட பலன் பார்த்தோம்னா, இந்த வாரம் அதாவது அடுத்து வரக்கூடிய 7 நாள் அப்படிங்கிறது நிதானத்தை கடைபிடிச்சீங்க அப்படின்னாக்க வெற்றி உண்டு. கொஞ்சம்
அவசரப்பட்டுட்டீங்க அப்படின்னா, சில சிக்கல்களை சந்திக்கிறது மட்டும் இல்லாம, நீங்க திட்டமிட்ட செயல்பாடுகளும் நடக்காம போயிடும். பேச்சுல கோபம் தெரியும். அப்படி பேச்சிலே கோபம் தெரியலனாலயும், ஒரு மாதிரி அழுத்தமா இருப்பீங்க. அப்போ என்ன மேடம் செய்யறது? இந்த வாரம் அப்படிங்கிறது இப்படிதான் இருக்கும் அப்படின்னா, நான் என்ன பண்ணட்டும்? எந்த ஒரு விஷயத்தையும் அவசர முடிவு எடுக்காம, ஒன்றுக்கு 100 முறை கூட யோசிக்கலாம். தப்பே கிடையாது. பெரியவர்களுடைய ஆலோசனைகள பெற்று முடிவெடுங்க. முக்கியமா பேசுறப்போ, பேச்சுல நிதானத்த கடைப்பிடிங்கன்னு சொன்னேன் இல்லையா? அதனுடன் சேர்த்து அந்த பேச்சிலயும் கவனம் தேவ. சில சிக்கலான பிரச்சனைகள கூட சுமூகமான முடிவை காண முற்படணும்னு நெனச்சீங்கன்னா, நிதானம், மேலும் திட்டமிட்டு செயல்படுறது. அடுத்தது சூரிய பகவான பொறுத்தவரைக்கும் சுகஸ்தானத்த சஞ்சரிக்கிறதுனால, மனத்தடுமாற்றங்கள் அகலும். சூரிய பகவான பொறுத்தவரைக்கும் என்ன பண்றாரு? பனித்துளி என்ன ஆகுது? சூரிய பகவானோட வெளிச்சம் பட்டு காணாம போகுது இல்லையா? அதே மாதிரி சூரிய பகவானுடைய அமைப்புங்கிறது உங்களுக்கு மனசுல இருக்கக்கூடிய சஞ்சலத்த அகற்றாரு. ஒரு ஸ்டேபிளா ஒரு முடிவு எடுக்க முடியல. மேஷ ராசிக்கு கடந்த சில நாட்களாவே ஏதோ அப்படி உருளுது வாழ்க்கை அப்படின்னு தானே வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆனா அந்த சூரிய பகவானோட அமைப்பு அப்படிங்கிறது உங்கள வந்துட்டு நிலைநிறுத்தி ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு உங்கள வந்துட்டு தயார்படுத்துறாரு. அடுத்ததான் தொழில், வியாபாரம் அப்படிங்கிறது நிதானமா நடக்குங்க. அதற்காக தொழில் வந்து பார்த்தீனாக்கா உங்களுக்கு நஷ்டம் ஆயிடும், லாபம் கிடைக்காது அப்படிலாம் நினைக்காதீங்க. அடுத்ததா பண வரத்த பொறுத்தவரைக்கும், உங்களோட பொருளாதார நிலை அப்படிங்கிறது நீங்க எதிர்பார்த்த அளவு இல்ல அப்படின்னாலும், உங்களோட தேவையை தகுந்த மாதிரி கடவுள் குடுப்பாரு. உங்களோட தேவைகள் பூர்த்தியாகும். யார்கிட்டயும் போய் நீங்க கை நீட்டக்கூடிய அளவுக்கு வைக்க மாட்டாரு. புரியுதுங்களா? மேஷ ராசிய பொறுத்தவரைக்கும் போர்க்கடவுளுடைய அனுகிரகம் பெற்றவங்க நீங்க. அதாவது முருகப்பெருமான் இல்லையா? அவர பொறுத்தவரைக்கும் பல போராட்டங்கள தாண்டி தான் ஒரு விஷயத்தையும் சாதிச்சிருப்பாரு. வள்ளி தெய்வானைய திருமணம் செய்ததா இருக்கட்டும், நிறைய அசுரர்களை வதம் செய்ததா இருக்கட்டும். ஸோ இப்படி எல்லா விஷயத்துக்கும் அவரு வந்து முட்டி மோதி தான் கடவுளுக்கே கிடைச்சிருக்கு. அப்படின்னா மேஷ ராசிக்கு எப்படின்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஆனா, அந்த பல போராட்டங்களுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்குது அப்படின்னாக்கா, லைஃப் லாங் நிலைச்சு நிக்கும். உறவா இருக்கட்டும், உங்களுடைய பொருளாதார நிலையா இருக்கட்டும், எல்லாமே நிலைச்சு நிக்கும். ஒரு சிலருக்கு சட்டுன்னு வரும், சட்டுன்னு காணாம போயிடும். அவசர அவசரமா கல்யாணம் பண்ணுவாங்க. தாம், தூம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணுவாங்க. கடைசியில ஒண்ணுமே இருக்காது. பிரிஞ்சுடுவாங்க. ஆனா, மேஷ ராசிய பொறுத்தவரைக்கும், திருமண பந்தம் அப்படிங்கிறது ரொம்ப இறுக்கமா இருக்கும். முக்காவாசி டிவோர்ஸ் நடக்கிறதுலாம் மத்த ராசிக்காரங்களா இருக்கும். மேஷ ராசி அவ்ளோ சீக்கிரம் பார்க்க முடியாது. அடிச்சுப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயே நெறைய சண்டை சச்சரவுகள் வரதான் செய்யுமே தவிர்த்து, பிரிஞ்சு போணுன்ற ஒரு அமைப்பு இவங்களுக்குள்ள வரவே வராது. முடிஞ்ச அளவுக்கு இழுத்து பிடிச்சு பார்ப்பாங்க. குடும்பத்துக்காகவாவது, குழந்தைகளுக்காகவாவது இவங்க வாழ்க்கைய வந்துட்டு ரொம்பவே கெட்டியா பிடிச்சிருப்பீங்க. உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல நிச்சயம் பார்த்து விடுங்க. அடுத்தா உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய மேஷ ராசிய பொறுத்தவரைக்கும், வேலையில ரொம்பவே கவனமா இருக்கிறது நல்லதுங்க. நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு. சக ஊழியர்கிட்ட உங்களுடைய வேலைய பகிர்ந்துக்காதீங்க. அவங்களே செய்றேன்னு சொன்னாலும் சரி, பரவாயில்லைங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்றது ரொம்ப உத்தமம். வேற ஏதாவது வேலைக்கு முயற்சி செய்றீங்க அப்படின்னா, அந்த முயற்சிய சிறிது காலம் தள்ளி போடுவது சிறந்தது. முக்கியமா அரசாங்க பணிகள் இருக்கிறீங்களா? முக்கியமான ஃபைல்ஸ் கையாளுறீங்க அப்படின்னா, ரொம்ப கவனமா இருக்கணும். மேல் அதிகாரிகளுடைய கோபத்துக்கு ஆளாக நேரிடும். பிடிக்காத ஒரு இடத்திற்கு இடமாற்றத்திற்கு தள்ளப்படுவீங்க. ஸோ, வேலையில ரொம்ப கவனமா இருங்க. அதே மாதிரி வேலைய தள்ளி போடாதீங்க. அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கவே கூடாது. சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கவே கூடாது. குடும்பத்தில ஏதாவது பிரச்சனை அப்படின்னா, அது வந்து இப்போ தலை தூக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது தல தூக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்க, எல்லாரையும் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. வீட்ல சண்டை சச்சரவு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதோடைய ஆரம்பம் யார்கிட்ட இருக்கு? யார்கிட்ட சமாதானத்துக்கு போனா அந்த பிரச்சனை வந்துட்டு இப்போதைக்கு அடங்கும் அப்படின்னு பாருங்க. உங்களால அந்த பிரச்சனைய சரி செய்யவே முடியலன்னா கூட பரவால்ல. அந்த பிரச்சனை தல தூக்காம பார்த்துக்கணும் அப்படின்னா, அது உங்களால நிச்சயம் முடியுங்க. உங்களுக்கு தெரியும். மேலும் குடும்பத்த பொறுத்தவரைக்கும், உறவுக்காரங்க வகையில மன வருத்தம் ஏற்படலாங்க. ஸோ உறவுக்காரங்கிட்டயும் அனுசரிச்சு நடந்துக்கோங்க. கணவன் மனைவி உறவு பொறுத்தவரைக்கும் திடீர் கருத்து வேற்றுமை உண்டாகலாம். ஆனா அந்த கருத்து வேற்றுமை அப்படிங்கிறது நிலைக்காதுங்க. நீங்கிடும். குடும்பத்துல சுபகாரியங்களுக்கான ஏற்பாடுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு நிம்மதியை தருங்க. எல்லா இடத்துலயும் மேஷ ராசி அமைதியாவும், பொறுமையாவும், அனுசரிச்சும் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா, அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் நிம்மதியும், சந்தோஷத்தையும் கொடுக்குங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகமே வேண்டாம். முக்கியமா பெண்களுக்கு இந்த காலகட்டம் மனத்தடுமாற்றம் இல்லாம நிதானமாக செயல்படுவது ரொம்ப நல்லது. ஒரு மாதிரி தடுமாற்றமா இருக்கு. என்ன யோசனையோ எனக்கு தெரியல. என்ன முடிவு எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னா,
அமைதியா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய். எவ்வளவு நேரம் உங்களால வந்துட்டு கடவுள்கிட்ட மனமுருகி வேண்ட முடியுமோ வேண்டுங்க. அதுக்கப்புறமா ஒரு தீர்க்கமான முடிவெடுங்க. அது சரியா வரும். அடுத்த கலைத்துறையில இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்தவரைக்கும் நன்மைகள் நடக்கக்கூடிய வாரங்க. இவர்களை தொடர்ந்து அரசியல் துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்துல ஈடுபடுறதாலும் சரி, தீர ஆலோசித்து அப்புறம் தாங்க நீ ஈடுபடணும். இல்ல அப்படின்னாக்க மேலிடத்துடைய கோபத்திற்கு ஆளாக நேரிடும். பதவி பறி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. மத்தவங்க கிட்ட வாக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது அரசியல்வாதிகளுக்கு இந்த 7 நாட்கள் தவிர்ப்பது ரொம்ப சிறப்பு. இவர்களை தொடர்ந்து மாணவர்களுக்கு கல்விக்கு தேவையான புத்தகங்கள் மற்றும் உபகரணங்கள் வாங்குவது பற்றிய கவலைகள் நீங்கும். விருப்பப்பட்ட இடத்துல வந்துட்டு சேர்ந்துட்டோம். விருப்பப்பட்ட கோர்ஸ் எடுத்துட்டோம். படிக்க வந்துட்டோம். ஆனா, அந்த படிப்பு சம்மந்தப்பட்ட புக்ஸ் இதெல்லாம் வந்துட்டு வாங்குறது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு ஒரு மாரி குழப்பத்துல இருந்தீங்க இல்லையா? அந்த குழப்பங்கள் நீங்கும். உங்களுக்கு வாலண்டியராவே வந்து பார்த்தீங்கன்னாக்க, சில பேருடைய உதவிகளால அந்த புக்ஸ் வாங்குறது, உபகரணங்கள் வாங்குறதெல்லாம் கண்டிப்பா இந்த வாரத்துல வாங்கிடுவீங்க. இப்போ வரைக்கும் பார்த்தோம்னா, அடுத்து வரக்கூடிய 7 நாள்ல பொது பலன்கள் மேஷ ராசிக்கு. இப்போ நான் நட்சத்திர பலன்கள சொன்னேன் அப்படின்னாக்க, கூடுதல் விவரங்கள் உங்களுக்கு அமையுங்க. முதல்ல அஸ்வினி நட்சத்திரத்துக்கு பார்த்தோம்னாக்க, இந்த வாரம் அப்படிங்கிறது உத்தியோக பணிகள்ல இருக்கக்கூடியவங்களுக்கு வீண் அலைச்சல்களும், டென்ஷன்களும் ஏற்பட்டு நீங்கும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத ஒரு விஷயத்துக்காக கருத்து வேற்றுமை உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே கவனமாக இருப்பது நல்லது. பிள்ளைகளாலேயும் திடீர் செலவுகள் உண்டாகலாம். அஸ்வினி நட்சத்திரம் எப்படி இருக்குங்கிறத நான் சொல்லியிருக்கேன். பார்த்து அதுபடி இருந்துக்கோங்க. அடுத்ததா பரணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் யாரையுமே எதிர்த்து கொள்ளாமல் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. தூணோ துரும்போ, நல்லவனோ கெட்டவனோ யார்கிட்டயும் பக்கமே வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு சைலண்டா இருந்துக்கோங்க. அவனே தாட் பூட்னு எகிர்னா கூட சரி, எப்பா நீ பெரியவன்டா சாமின்னு ஒரு கும்பிட போட்டு வந்துருங்க. வீண் மனக்கவலை, காரிய தாமதம் உண்டாகலாம். கவனம் தேவைங்க. பணவரத்து அப்படிங்கிறது பரணி நட்சத்திரத்துக்கு அதிகரிக்குங்க. வாக்கு வன்மை ஏற்படும். கொடுத்த வாக்க கண்டிப்பா காப்பாத்திடுவீங்க. உங்களோட பேச்சுக்கு மத்தவங்க வந்து செவி சாய்ப்பாங்க. புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. தொலைதூரத்துல இருந்து நல்ல தகவல்கள் வந்து சேரும். ஸோ பரணி நட்சத்திரத்துக்கு ஒன்றும் இல்லை. அமைதியா இருந்தீங்கன்னா போதும். எல்லாமே சூப்பரா இருக்கும். அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் ஜமாச்சிடலாம். அடுத்த கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம். இந்த வாரம் தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் காணப்படும். லாபம் கூடும். பழைய பாக்கிகள் வசூலாகும். வியாபாரம் தொழில் தொடர்பான கடித போக்கு இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வந்து சாதகமான பலனை கொடுக்கும். புதிய ஆர்டர்கள் கிடைக்க பெறுவீங்க. உங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய பணியாட்களால உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும். அடுத்த உத்தியோக பணிகள் இருக்கக்கூடியவங்களுக்கு திறமையாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீங்க. கௌரவம் கூடுங்க. நிலுவையில இருந்து வந்த தொகை அப்படிங்கிறது வந்து சேரும். பதவி உயர்வு கிடைக்கலாம். சம்பள உயர்வு கிடைக்கலாம். ஸோ மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்துக்கும் பரணி நட்சத்திரத்துக்கும் ரொம்பவே சூப்பரா இருக்கு. சும்மா சொல்லக்கூடாது. அஸ்வினிக்கும் பெருசாலாம் பாதிப்பு கிடையாது. எல்லா விதங்கள்லயும் நன்மைகள் தரக்கூடிய அற்புதமான நாட்களா தான் இந்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, செவ்வாய்க்கிழமைகள்ல நவகிரகத்துல வீற்றக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு அர்ச்சனை செய்து தீபம் ஏற்றி வணங்குவது வாழ்க்கையில முன்னேற்றத்தை தருங்க. மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான நிறம்னு கேட்டீங்கன்னாக்கா வெள்ளை நிறம். அதிர்ஷ்டமான எண் அப்படின்னா 10ங்க. செவ்வாய்க்கிழமைகள்ல செவ்வாய் பகவானுடைய வழிபாடு உத்தமம். மற்ற நாட்கள்ல விநாயக பெருமானையும் முருகப்பெருமானையும், அதாவது அண்ணனையும் தம்பியும் சேர்த்து வழிபாடு செய்ய கடன் பிரச்சனை, சகல பிரச்சனை, வேலை இல்ல, குழந்தை பாக்கியம் இல்ல, திருமணம் நடக்கல, தொழில நஷ்டம், கொடுத்த பணம் கைக்கு வரல, இப்படி எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரே ஒரு விஷயம் தாங்க. எளிமையான விஷயத்துக்கு வந்து விநாயகர் பெருமான் துணை நிற்பாரு. கொஞ்சம் கடுமையான விஷயம் போராடிதான் நீங்க வந்து வெற்றி பெறணும் அப்படின்னாக்கா அதற்கு முருகப்பெருமான் பலம் கொடுப்பார். ஸோ 2 பேருடைய வழிபாடும் உங்களுக்கு வெற்றி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவு இதோட முடிச்சுக்கிறேங்க. நம்மளுடைய வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மேலும் பிடிச்சிருந்தாக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த நாள் மட்டும் இல்லைங்க, இனி வரக்கூடிய 7 நாளுமே உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையணும்னு சொல்லிட்டு உங்களுக்காக நானும் கடவுள்கிட்ட மனசார வேண்டிக்கிறேங்க. ஓம் விநாயக பெருமானே போற்றி போற்றி, ஓம் முருகப்பெருமானே போற்றி போற்றி. 2 பேருடைய அருளாசியும் மேஷ ராசி அன்பர்களுக்கு கிடைத்த அவங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் நீக்கி ஒரு சிறப்பான வாழ்க்கையை அருளுங்க. நன்றிங்க. வணக்கம். வாழ்க வளமுடன்.